சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் டிவிஷனில் வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டீஸ். சரிங்களா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுத்துறை வங்கி. இதில் வந்து 4500 ட்ரைனிங் சீட்ஸ்க்கான வேக்கன்சி இருக்குது. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 2025-26க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். சரிங்களா? இது வந்து 4500 வேக்கன்சிக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 23/6/2025. அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பே பண்ணுறதற்கான கடைசி நாள் 25/6/2025. ஆன்லைனில் எக்ஸாமோடைய டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 1st வீக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 202 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. பாண்டிச்சேரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது நாட்ஸ் போர்ட்டலில் தான் வந்து அப்ளை பண்ணணும். எலிஜிபிள் கேண்டிடேட் நாட்ஸ் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். மினிமம் 20 வயதுலேருந்து மேக்ஸிமம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனுக்கான ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 31/5/2025. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 12 மாதங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்க்கு எக்ஸ்ட்ரா 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட் ஓபிசி என்சிஆர் கேண்டிடேட்க்கு வந்து 3 வருடமும், பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டியில் வந்து UREWSக்கு 10 வருடமும், ஓபிசி PWD கேண்டிடேட்க்கு 13 வருடமும், SC/ST PWD கேண்டிடேட்க்கு 15 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. டைவர்ஸ்டு உமன், விடோஸ், உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட், நாட் ரீமேரிட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஜென்ரல் EWS கேண்டிடேட்க்கு 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும். BFSI SSC அப்படின்ற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜுக்கான அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். தமிழ்நாடு, பாண்டிச்சேரிலாம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது எல்லாத்துலேயும் 15 கொஷின் இருக்கும். 15 மதிப்பெண். பேசிக் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸு, பேசிக் ரீட்டைல் அசட் ப்ராடக்ட்டு, பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டு, பேசிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இது எல்லாத்துலேயும் 10 கொஷின் இருக்கும். 10 மதிப்பெண். டோட்டலாக 100 கொஷின், 100 மதிப்பெண், 60 நிமிஷத்தில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர மிச்சது எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பியூர்லி மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது எந்த ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து மாறுபடும். சரிங்களா? லோக்கல் லாங்குவேஜ் ஃபைனல் செலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆன்லைனில் நடத்தின எக்ஸாமோடைய மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 12 மாதம், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஜென்ரலாகவே வந்து 1 வருடம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். உங்களுக்கு ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் அப்படின்ட்டு இருக்கும். வேறு எந்த விதமான அலவன்சஸோ பெனிஃபிட்ஸ்க்கோ வந்து நாட் எலிஜிபிள். இந்த 1 இயருக்கு பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் அப்படின்ற அளவில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? PWD கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 400 ரூபாய் ப்ளஸ் GST பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST ஆல் உமன் கேண்டிடேட் EWS கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 600 ரூபாய் ப்ளஸ் GST பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 800 ரூபாய் ப்ளஸ் GST பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் ஃபீ பே பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆன்லைன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான
டெஸ்ட் இருக்கும். அதை ரெண்டும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்களாம் வந்து ப்ராப்பரான அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட்டுடைய கம்பெனியோட அத்தாரிட்டி யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த ஃபார்மெட்டு இயரு லேட்டஸ்ட்டாக அப்படின்றத பொறுத்து அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி செக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸு. இதில் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ரெண்டுமே வந்து அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். சரிங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 202 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் யூஆரில் 88 வேக்கன்சிஸும் எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரியான யூஆர் வந்து 88 வேக்கன்சியும் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் எக்ஸாமு. இதுதான் வந்து லிஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கு. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 202 வேக்கன்சிஸும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பர்டிகுலராக வந்து கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டில் 7, சென்னையில் 25, காஞ்சிபுரத்தில் 6, ராணிப்பேட்டில் 4, திருவள்ளூரில் 7, வேலூரில் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இல்லைனா தெலுங்கு அண்ட் மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதற்கான ப்ராப்பரான ஃபார்மேட் என்னென்ன, எந்தெந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுருக்குறாங்க. சரிங்களா?